சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்தாரு. ஆனால் இப்ப எதுக்கான மாலை போட்ட? எதுக்கா மாலை போட்ட? எதுக்கான மாலை போட்ட? ராஜா ஓயா சீமா ஓயப்பா ஓயா சீமானே சீமானே அப்பா நீ பஸ்ல சீட்டு இருந்தா கூட உட்கார மாட்டியாடா யார் ராஜா? நீ நின்னுக்கின தானப்பா வருவ. நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாகி வைப்பா. அத பார்த்து நான் சிரிப்பேனப்பா. ராஜா எங்களை விட்டு எப்படா மட்டு வந்தது? எப்படா மட்டு வந்தது? எப்படா ராஜா யார் ராஜா உனக்கு எப்படிடா அம்மா வந்தா? கீழே போடுவாங்க பாவி. என்ன பாயாசமே சப்பி சாப்பிட்டுக்கிறேன். ஓயா போற போறியே தோறியே ஓயம்மா இது நம்ம நம்ம சரி. ஓயப்பா இது நம்ம மூக்கு நம்ம சரி. இத கீழே செஞ்சு போட்டா கொரோனா வரும். இல்லைன்னா காக்கா தூக்கி போடும். ராஜா சேர்த்து போட்டு தானே சொல்லியோ பசி எடுக்குதுன்னு சொன்னியாடா. வேனை வந்து நின்னதோ இல்லையோ எனக்கு ஒன்று என்ன கேட்குறான். எப்பா எங்கே சோறு போடுறாங்கன்னு கேட்டேன். ஊர் சோறுனா போதும். எப்பா நீ வீட்டை நிற்க மாட்டியாடா? வீட்டை சோறு போடுறது என்னடா போன கையை முடியலப்பா. அற்புதமான சாப்பாடு. இல்லை இறங்கின ஒன்னே இளைஞரெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. கல்யாண மண்டபத்தில் சாப்பாடுனாங்க. சாப்பாட்டில் ஒரு குறை இல்லைடா அப்பா. ஐயோ அற்புதமா பரிமாறினாங்களடா. எல்லாருக்கும் தலைவாழ இலமா. எல்லாருக்கும் தலைவாழ இலை. ஐயோ இவன்னா பாவம் பண்ணான்னு தெரியல. இவனுக்கு சின்ன இலையா போட்டுக்கிறான். ஏமா இலை சின்னதாக திரும்பி பார்க்க கேட்ட கையை ஒதுக்கி இஷ்டக்கிறான். இது 2 இலையை சேர்த்து போட்டாங்களாடா. இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம். அண்ணன் குத்தில சாப்பாடு வாரி வாரி வைக்கிறாங்களே. இவன் அங்கத்துக்கு பத்தல படுது. பேசனோடு சோத்த வாரி கவுத்துக்கணும். கவுத்துக்குள்ள சுத்தி முத்தி தடவி பார்க்கலாம். சாம்பார் பக்கெட்டிய பார்த்த உடனே முடிச்சு தொங்கலை விட்டு முடிச்சு பையன் கைது கோயம்பு ஐயோ ஊரு ஊரா கறி கோயம்பு சாப்பிட்றீ. உனக்கு சூத்த கலப்பிலியா? அம்மா கறி கேட்கறானே. ஐயா குடும்ப முடியாதாரு. எல்லா ஊர்லயும் சாப்பாடு போட்டு இடையே போயிடுவாங்க. பக்கத்துலேயே நின்று கவனிச்சாங்க. மற்ற ஊர்ல நல்லா மத்தியில வாரி வைக்கிற மாதிரி 3 கரண்டி வாரி வச்சாங்களே இடையில. எடுத்த காராமணி கோதரா மாதிரி கோதனானே. அவன் சாவறதுக்கு தான் கோதனாடும். ராஜா
வேணும்னு கேக்குறாமா. 4வது சாப்பாட்டுக்கு 3வது சாப்பாட்டு வரைக்கும் அந்த போய் கையை போட்டு இந்த பெரிய எலும்பு தொண்டில மாட்டிக்கிச்சு. நாய் கபலா கடவுளே, அந்த கறி உள்ள யாருக்கா ரசத்தை கேட்டுக்கிறான். ஐயோ கேட்டானோ இல்லை கொடுக்கணும்னு ஒன்னார நானே ரசம் எடுத்தாந்து ஊத்தினாரு. ஒரு வாரி வச்சா எம்மா எம்மா வாரி வைக்கிறான். ரசத்துல உப்பு இல்லை பழுது. உப்பு இல்லைன்னா ஒண்ணு ரசத்துல உப்பு இல்லைன்னு போனாங்களே. உப்பு எடுத்தாரு நான் அண்ணன் ஓடினாரு. இதான் காட்டிய கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. அம்மா கரண்ட் வர வைக்க கம்முன்னு உக்காந்துருந்தா என்ன இவன் வயிற்றுல மக்கி வச்சு கட்டும். இவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. கடவுளே, சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோல மாவை வாரி சோத்துல கொட்டிக்கிறான். ராஜா, இந்த பாவினா வந்த புது சூழ நானும் இந்த பாவி அந்த கம்பெனிக்கு வந்து 8 வருஷம் இந்த பாவியை சாப்பிட்டு இதே மாதிரி வீட்டு வாசல் முன்னாடி பட்டு வயிற்ற கலக்கிச்சேன்னு இடம் சேர்ந்தேன். அம்மா நானு கடவுளே, இந்த பாவி நான் வந்த புதுசுல நான் வாசலிலே பேணு போட்டு பக்கத்துல படுத்து இந்த பாவி சும்மா இருக்க கூடாதா? இந்த பாவி சும்மா இருக்க கூடாதா? அத துவரம் பருப்பு ராஜா, அத துவரம் பருப்பு இந்த பொட்டை தொட்டு தொட்டு நக்கி பார்த்தான். அவன் நக்கி பார்த்தான். இதுக்கப்புறம் இந்த முகத்தை யாரா பாரு. மன்னர் என்ன கரண்ட் ஆகப்பட்ட காட்டு பண்ணி இருக்கிறான். என் தந்தை நலமோடு இருந்தார். ஆனால் திடீரென்று இறந்து விட்டார் என்று ஒட்டிமா புரியவில்லையா? நானும் சின்ன சிறியவன். அதனால் என் தந்தையை 500 ரூபாய்க்கு நடுறானா 1000 ரூபாய்க்கு நாலு கால பால் ஒரு காலத்துல சித்திர பூவை இவரை ராஜமரியாதையோடு செய்வர அப்பா ஆவி எவ்வளவு வேகமா உள்ள போது பாத்தியா? ஏன் அவ்வளவு வேகமா போகுது? பவுடர் கழிச்சிட்டு டீ குடிச்சிட்டு படுக்கலான்னு அமைச்சரே, என் நாட்டை ஏற்று நான் ஆட்சி செய்யலாம் என்று மனக்கோட்டை கட்டினேனே. என் மனக்கோட்டை எல்லாம் மண் கொண்டையாக போயிருக்கிறது. என் தந்தை நலமோடு இருந்தார். ஆனால் திடீரென்று இறந்து விட்டாரு. ஆமா, என் தந்தை என்னென்னமோ ஒன்றுதானே பேசிக் கொண்டிருப்பார். பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அண்ணா,
கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலைத்தான் அருந்தினார். அருந்திய உடனே அண்ணா மாரடைப்பால் இருந்து விட்டார் அண்ணா. நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அண்ணா. தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் விஷமா? உண்மை. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் விஷம் கலந்தது உன் தங்கச்சி. இதற்காக பால் விஷம் கலக்க வேண்டும் என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அது? அந்த ஒரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்த சுந்தர் ஒருவன் பிணத்தை தூக்கி நீதி கட்டணம் அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் கள்ளக்காதல். அமைச்சருடைய வார்த்தை நம்பாதீர்கள்னா அவர் எதையோ மனதில் எடுத்துக் கொண்டு என் மீது வீண் பழி சுமத்துகிறார் அண்ணா. நீதிமன்றத்தில் அவனுடைய முகத்தை விட நான் பார்க்கவில்லை. அவன் மீது நான் காதல் முகம் கொண்டேன் அண்ணா. நான் ஒரு தவறும் செய்யவில்லை அண்ணா. நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று வார்த்தை என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இருப்பதற்கு என்னையா காரணம்? சொல்கிறேன். உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று பாலில் விஷம் வைத்து உன் தந்தையை கொன்று விட்டார் இந்த காலை.